ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான உணவுங்க. என் பேரன் கேட்டுக்கிட்டே இருந்தான். எம்டி குஸ்கா, அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி தான். இங்கே நேற்று நைட்டு நல்ல மழை, அதனால் மரம்லாம் விழுந்து கரண்ட் இல்லை. நேற்று நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 11:30 வரைக்கும் கரண்ட் இல்லை. டயர்டாக வேறு இருந்துச்சு, சிம்பிளாக செஞ்சுட்டேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளுங்க. அவர் பெருமையாக சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் சண்டே நான் தான் மத்தியசம் பண்ணி தீர்த்து வச்சேன், இப்போ சமாதானம் ஆயிட்டாங்கன்னா, அந்த போல் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனையே இவர் தலையிட்டு தீர்த்து வைக்கலாம்ல. அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் தட்டு எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்காக போய் நிற்கிறத பார்க்கும்போது நம்ம கண்ணில் நம்மள அறியாமலே கண்ணீர் வருதுங்க. சின்ன சின்ன பசங்கங்க, 5 வயசு கீழே இருக்கிற பசங்க 4,70,000 பிள்ளைங்க சாவுற நிலமையில இருக்கிறாங்களாங்க. அதுவும் எதனால்? உணவு இல்லாதனாலையும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலேங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது. இந்த ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து இதை நான் ட்ரம்ப்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாது. இதை இந்த சமூக வலைத்தளத்தில் சொல்கிறதுனால ஏதாவது ஒரு நல்லது நடக்குதான்னு பார்ப்போங்க. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. பிள்ளைகளா வாழ்க வளர்க. பாய்.